புகழ்பெற்ற கியான்வாபி மசூதி வளாகத்தில் தரைகீழ் தளத்தில் இனிமேல் இந்துக்கள் வழிபாடு நடத்தலாம் என்று வாரணாசியினுடைய மாவட்ட நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அந்த உத்தரவினுடைய டீட்டெயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியான்வாபி மசூதி வளாகத்தில் உள்ள தரைகீழ் தளத்தில் உள்ள சீல் வைக்கப்பட்ட பகுதிக்குள் சென்று மலேசியா, சிங்கப்பூர், துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா? வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா? பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா? உடனடி தொடர்பு கொள்ளுங்கள். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். வணக்கம். புகழ்பெற்ற கியான்வாபி மசூதி வளாகத்தில் தரைகீழ் தளத்தில் இனிமேல் இந்துக்கள் வழிபாடு நடத்தலாம் என்று வாரணாசியினுடைய மாவட்ட நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அந்த உத்தரவினுடைய டீட்டெயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியான்வாபி மசூதி வளாகத்தில் உள்ள தரைகீழ் தளத்தில் உள்ள சீல் வைக்கப்பட்ட பகுதிக்குள் சென்று இந்துக்கள் வழிபட அனுமதி வழங்கப்படுகிறது. அர்ச்சகர்கள் பூஜை செய்யவும், பக்தர்கள் பிரார்த்தனை செய்யவும் ஏதுவாக இரும்பு கம்பிகள் அமைப்பது உட்பட்ட தேவையான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் 7 நாட்களில் செய்ய வேண்டும். பூஜை செய்வதற்கான அர்ச்சகரை காசி விஸ்வநாதர் கோயில் அறக்கட்டளை நியமிக்க வேண்டும். இதுதான் வாரணாசியில் இருக்கக்கூடிய மாவட்ட நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவு வந்த சில மணி நேரத்தில் உத்தரப்பிரதேசத்தில் என்ன நிகழ்ந்திருக்கிறது என்பதை ஒரு வீடியோவா பாருங்க. அதாவது இந்த வீடியோவை தெளிவாக பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கியான்வாபி மஸ்ஜித் என்று எழுதப்பட்ட பெயர் பலகையில் மஸ்ஜித் என்பதை அழைத்து மந்திர் என்று சங்க பரிவாரங்கள் மாற்றியிருக்கிறார்கள். அந்த வீடியோவைத்தான் நீங்கள் இப்போது பார்த்தீர்கள். ஆரம்பித்தாகிவிட்டது. அடுத்ததாக என்ன நிகழ்ந்திருக்கிறது என்றால், இன்றைக்கே உடனடியாக பூஜையும் நடத்தப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஒரு வரலாறை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 1986 பாபர் மசூதிக்குள் விஸ்வகந்து பரிஷத் என்று சொல்லக்கூடிய அமைப்பை சார்ந்தவர்களுக்கு செங்கல்லை வைத்து பூஜை செய்வதற்கு அன்றைய அரசாங்கம் கதவுகளை திறந்து விட்ட செய்தி நாம் மறந்துவிட முடியாது. அப்படி செய்ததற்கு பின்னர் இந்தியா முழுவதும் என்ன நடந்தது, பிறகு 92 என்ன நடந்தது என்பதையெல்லாம் கூடுதலாக நான் பேச வேண்டிய தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். அப்போ மீண்டும் இப்படி ஒரு சம்பவத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் சங்க பரிவாரங்கள். அதற்கு முதற்கட்டமாக அவர்களுக்கு ஒரு வெற்றியும் கிடைத்திருக்கிறது. நான் ஒரு செய்தியை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, ஒரு தினத்திற்கு முன்பு பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடந்தது. அன்றைய தினத்தில் நம்முடைய மதிப்புக்குரிய குடியரசுத் தலைவர் அவர்கள் உரையாற்றுகிறார். அந்த உரையாற்றுதலில் அவர் சொன்ன விஷயம் என்னை மிகவும் பயமுறுத்தியது. என்ன சொன்னார் அப்படின்னா, பாபர் மசூதி இருந்த இடத்தில் அதை இடித்து கட்டப்பட்டிருக்கக்கூடிய அயோத்தி ராமர் கோயில் சிலை திறப்பு விழாவை குறிப்பிட்டு சொல்லிய குடியரசுத் தலைவர் அதை பெருமையாக சொன்னார். உலகின் மிகப்பெரிய மதச்சார்பற்ற நாட்டில், அந்த மதச்சார்பற்ற நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய நபருடைய உரையில் இப்படி ஒரு விஷயம் வந்தது என்னை மிகவும் பயமுறுத்தியது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சகோதரர்களுக்கும் இந்த பயம் வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் வாரணாசி மாவட்ட நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதையொட்டி இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் ஆங்காங்கே சில இடங்களில் பதட்டங்கள் தென்பட துவங்கியிருக்கின்றன. எப்படியாவது வருகிற பாராளுமன்ற தேர்தலில் 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றாக வேண்டும். அப்படி வெற்றி பெற்றால்தான் RSS நினைக்கக்கூடிய ஹிந்துத்துவ ராஷ்டிரா, பார்ப்பனியம் என்று சொல்லக்கூடிய அந்த பார்ப்பனியத்தினுடைய உச்சம்
அதை இந்தியாவில் நிறுவப்பட வேண்டும், மீண்டும் பார்ப்பனிய முறையிலான ஆட்சி இங்கே உருவாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய RSS உடைய கனவிற்கு அந்த 400 இடங்கள் என்பது மிக முக்கியமானது. அதற்காகத்தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் மிகப்பெரிய திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லாம் இனி என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. உங்களுக்கெல்லாம் தெரியும், 1947 ஆகஸ்ட் 15 வரை, அதற்கு முன்னால், அதாவது நீங்க பாத்தீங்கன்னா 1947 ஆகஸ்ட் 15 வரையிலும் இருந்த வழிபாட்டு தலங்கள், அங்கே நடந்த வழிபாட்டு விஷயங்கள், எந்தெந்த ஆட்களுக்கு அதனுடைய உரிமைகள், இவை எல்லாமே அப்படியே இனி வரும் காலங்களில் நிலைநிறுத்தப்படும் அப்படின்னு 1991 ஒரு சிறப்பு ஒரு உத்தரவு நீதிமன்றங்களால் பிறப்பிக்கப்பட்டது, ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் சட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு என்ன ஆகி கொண்டிருக்கின்றன என்பது தெரியல. ஒருவேளை சட்டங்கள் சங்கிகளை பாதிக்காதா, அதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனாலும் சொல்கிறேன், இனி வரும் நாட்கள் மிகவும் பதட்டமானவைகளாக இருக்க போகிறதா என்கிற பயம் எனக்கு இருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.